நமது தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2, 3 பகுதிகளில் பல 10 வருடங்களுக்கு மேலாக தீர்க்கப்படாத மக்கள் நல பிரச்சனைகளை தீர்க்க வலியுறுத்தி அப்போது பல்லாவரம் மாநகராட்சி, இப்போது தாம்பரம் மாநகராட்சி முதல் அரசு உயர் அதிகாரிகள் வரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வரையிலும் நேரில் கடிதம் கொடுத்து வலியுறுத்தியும் நமது மக்கள் நல பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்ற காரணத்தினாலே சென்ற வாரம் சரவணா ஸ்டோர் அருகிலே ஜிஎஸ்டி சாலையில் பதாதைகளுடன் சென்று சாலை மறியல் செய்து வலியுறுத்தினோம். நேற்று ராதாநகர் அனுமார் கோயில் அருகிலே இதே போல ஒரு தெருமுனை கூட்டம் கோரிக்கை வலியுறுத்தி நடத்தினோம். இது அடுத்த கூட்டம் இன்று இங்கே நடத்த இருக்கிறோம். இதற்கு இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தியபடி நமது இணைப்பு மையத்தின் துணைத் தலைவர் நாசை சீனிவாசன் அவர்களை நாம் அனைவரும் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்கவே, இணைப்பு மையம் வாழ்கவே, இணைப்பு மையம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, நலச்சங்கங்கள் வாழ்கவே, நலச்சங்கங்கள் வாழ்கவே, இணைப்பு மைய ஒற்றுமை ஓங்குக, இணைப்பு மைய ஒற்றுமை, இணைப்பு மைய ஒற்றுமை, நலச்சங்கங்களின் ஒற்றுமை, நலச்சங்கங்களின் ஒற்றுமை. தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே நெடுஞ்சாலைத்துறையே, தமிழ்நாடு அரசே நெடுஞ்சாலைத்துறையே, ராஜேந்திர பிரசாத் சாலையில், ராஜேந்திர பிரசாத் சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி அகலப்படுத்த, ஆக்கிரமிப்புகளை பற்றி அகற்றி அகலப்படுத்த பொது மக்களும் வாகனங்களும், பொது மக்களும் வாகனங்களும் சிரமமின்றி பயணிக்க, சிரமமின்றி பயணிக்க நடவடிக்கை 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 நடவடிக்கை. அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்தில், அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்தில் அனைத்து அடிப்படை வசதிகளும், அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்த நடவடிக்கை, ஏற்படுத்த நடவடிக்கை நடவடிக்கை நடவடிக்கை. பணிகளை விரைந்து முடித்து, பணிகளை விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு உட்படுத்த நடவடிக்கை, உட்படுத்த நடவடிக்கை நடவடிக்கை நடவடிக்கை. குடியிருப்பு பகுதிகளில், குடியிருப்பு பகுதிகளில் சுற்றி திரியும் கால்நடைகளை, சுற்றி திரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை, கட்டுப்படுத்த நடவடிக்கை. திருநாய்களை கட்டுப்படுத்த, திருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை 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 நடவடிக்கை. மழை காலத்திற்கு முன்பாக, மழை காலத்திற்கு முன்பாக அனைத்து மழைநீர் கால்வாய்களையும், அனைத்து மழைநீர் கால்வாயும் தூர்வாரி சுத்தப்படுத்த, சூர்வாரி சுத்தப்படுத்த நடவடிக்கை 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 நடவடிக்கை. தமிழக அரசே தாம்பரம் மாநகராட்சி, தமிழக அரசே தாம்பரம் மாநகராட்சி பொது மக்களும் நலச்சங்கங்களும், பொது மக்களும் நலச்சங்கங்களும் இணைப்பு மையம் கொடுக்கின்ற எழுத்துப்பூர்வ கடிதங்களுக்கு, எழுத்துப்பூர்வ கடிதங்களுக்கு எழுத்துப்பூர்வ பதில் கொடுக்க, எழுத்துப்பூர்வ பதில் கொடுக்க நடவடிக்கை 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 நடவடிக்கை. நன்றி. இப்போ இந்த தெருமுனை கூட்டத்தில் நம்ம வலியுறுத்த போற கோரிக்கைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா,
இந்த பேருந்து நிலையம் ராஜேந்திர பிரசாத் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி அகலப்படுத்த வேண்டும். அனைத்து மழைநீர் கால்வாய்களையும் தூர்வாரணும், சாலைகளை ஒழுங்காக பராமரிக்கணும், கால்நடைகளை கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி நம்ம கொடுக்கின்ற கடிதங்களுக்கு பதில் கொடுக்கணும். இந்த கோரிக்கைகள் தான். இந்த அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் 1971ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அது ஒரு தனியார் நிலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நிலத்தின் உரிமையாளர் சிட்டியில் இருந்தார். வந்து திடீர்னு பார்க்குற போது அவர் இடத்துல பஸ் ஸ்டாண்டு இயங்கிட்டு இருக்குது. அவர் வந்து இப்போ நிலத்தை கேட்டு பார்த்தார், அதுக்கு வழி இல்லாமல் போச்சு. அப்போது பல்லாவரம் நகராட்சியின் துணைத் தலைவராக இருந்த BN சாமி இங்கே இருக்கார். இப்போ அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார். அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாங்க, காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி. அது முதல் தொடர் போராட்டங்கள். அந்த காம்பன்சேஷன் கொடுக்கப்படவில்லை. அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். நீதிமன்றம் லேண்ட் அக்விசிஷன் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் காம்பன்சேஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சார் முன்னவங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் அதுவும் கொடுக்கல. இப்போ தொடர்ந்து அந்த கேஸ் இருந்து கொண்டே இருக்கிறது. 2004ஆம் ஆண்டு அந்த பேருந்து நிலையம் இயங்குகின்ற இடத்தை வேறு ஒரு வசதி இல்லாத இடத்திற்கு மாற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதை இங்குள்ள வியாபாரி சங்கங்களும் இணைப்பு மையம் சேர்ந்து பல கட்ட நடவடிக்கைகளை, நேரடி நடவடிக்கை உட்பட அனைத்து நடவடிக்கைகள் எடுத்து அந்த இடத்தை அங்கிருந்து மாற்றுவது நிறுத்தப்பட்டது. அது முதல் தொடர்ந்து நாம் முயற்சித்து வருகிறோம், கடிதங்கள் கொடுத்து வருகிறோம். இதற்கு முன்பாக இருந்த தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் திரு இளங்கோவன் அவர்கள் இணைப்பு மையத்திற்கு கடிதம் அனுப்பியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா, பேருந்து நிலைய இடம் நமக்கு சாதகமாக வந்துவிட்டது, கூடிய விரைவில் அனைத்து வசதிகளும் கொண்ட பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் கடந்த டிசம்பர் மாதம் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற மதிப்பிற்குரிய கருணாநிதி அவர்கள் அவரது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 50 லட்சம் கொடுத்து இந்த பூஜை போடப்பட்டு 22 டிசம்பர்ல போட்டது. 23 மார்ச்சுக்குள்ள பேருந்துகள் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்படும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் இதுவரையில அது முழு பணியும் முடியப்படவில்லை. அதோடு எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை. நமது கோரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த பணிகளை விரைந்து முடித்து எல்லா அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு விரைவில் உட்படுத்த வேண்டும் என்பது நமது கோரிக்கை. அடுத்தபடியாக ராஜேந்திர பிரசாத் சாலை, அதாவது MIT பிரிட்ஜிலிருந்து அஸ்னாபுரம் பேருந்து நிலையம் வரைக்கும் நெடுஞ்சாலைத்துறையால் பராமரிக்கப்படுகிறது. இந்த சாலையை பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆக்கிரமிப்புகளால் சாலை குறுகி ஒரு பஸ் போனா ஒரு சைக்கிள் ஒதுங்குவதற்கு இடமில்லாத வகையில் குறுகி போயிருக்கிறது. இதில் நடவடிக்கை எடுத்து அகலப்படுத்த வேண்டும், ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும், சாலையை முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று இணைப்பு மையம் தொடர்ந்து போராடி வருகிறது. அதற்கு உரிய நடவடிக்கை இல்லை. சமீபத்தில் 10 நாட்களுக்கு முன்பாக தலைமை பொறியாளர் அவர்களுக்கும் ரிஜிஸ்டர் தபாலில் கடிதம் அனுப்பியிருந்தோம். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் சென்ற சில மாதங்களுக்கு முன்பாக SES ஸ்கூலில் படிக்கிற ஒரு +2 மாணவி பேருந்து வரும்பொழுது ஒழுங்கு இடம் இல்லாத காரணத்தினால பேருந்தில் அடிபட்டு உயிரிழந்தார். அதன் பிறகு ஒரு முதியவர் படுகாயமடைந்தார். இப்படி தொடர்ந்து உயிரிழப்புகளும் பெரிய விபத்துகளும் ஏற்படுத்தியும் கூட இந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு காது கேட்கவில்லை, கண்ணும் தெரியவில்லை. ஆகவே இதையெல்லாம் வலியுறுத்தித்தான் கண்டன குரலும் கோரிக்கை முழக்கமும் எழுப்புவதற்காகத்தான் இந்த கடிதம், இந்த ஏற்பாடு. அதோட பார்த்தீங்கன்னா எந்த சாலையுமே ஒரு 100 மீட்டருக்கு தொடர்ந்து நம்ம பிரேக் பிடிக்காம வண்டியில் போக முடியாது. நைட் நேரத்தில் போனால் கண்டிப்பாக பள்ளத்தில் விழுந்து காயம் அடைகிற நிகழ்வுகள் நடந்துவிட்டு தான் இருக்குது. ஆக அந்த சாலைகளை முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி மழைநீர் கால்வாய் தொடர்ந்து நம்ம கடிதம் கொடுத்துருவோம். மழைக்கு முன்னால பாருங்க வரும் ஒவ்வொரு இடமும் கொடுத்து வலியுறுத்துறோம். என்ன பண்றாங்கன்னா, மழை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால இந்த JCB எல்லாம் கொண்டு வந்து பெரிய மெயின் கால்வாயில மட்டும் கொஞ்சம் தூரம் அல்ற மாதிரி ஒரு போட்டோ எல்லாம் எடுத்து போட்டு வீடியோ போட்டு அதுக்குள்ள மழை வந்து விட்டு போட, இது தொடர் கதையா இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது குடியிருப்பு பகுதியில் உள்ள கால்வாய்களையும் தூர்வார வேண்டும். சில கால்வாய்கள் இருக்குன்னு தெரியல, மறைஞ்சு போயிருக்கு. ஆனால் தூர்வார பிறகு பார்த்தீங்கன்னா கால்வாய் இருக்குது.
இந்த மாதிரி சூழ்நிலை மாறுவதற்கு குடியிருப்பு பகுதிகளில் உள்ள கால்வாய்களையும் தூர்வார வேண்டும். கால்வாய் இல்லாத இடத்தில் கால்வாய் அமைக்கப்பட வேண்டும். அனைத்து மழை நீரும் நீர்நிலைகளுக்கு செல்லும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் மழை காலத்தில் மக்கள் படுகின்ற சிரமத்திலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பாக அமையும். அதே போல மாடுகள், கால்நடைகள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அஸ்னாபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு பெரியவரை முட்டி படுகாயம் அடைந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி உயிரிழப்புக்கு ஏற்பட்டது. இந்த மாதிரி பல நிகழ்வுகள். தெருநாய்களும் அதே போல குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளை கடிச்சு குதறி அந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா, இதுவரையில் வந்து இப்போ மாநகராட்சி நிர்வாகம் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் முடிய போகிறது. இதுவரையில் ஒரு உருப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. நேரில் கடிதம் கொடுத்து பல முறை வலியுறுத்தி விட்டோம். அதே போல கடிதங்கள் எழுத்துப்பூர்வமான கடிதங்களுக்கு கொடுக்கின்ற கடிதங்களுக்கு 30 நாளைக்குள் நடவடிக்கை எடுத்து எழுத்துப்பூர்வமான பதிலை மனுதாரருக்கு கொடுக்க வேண்டும் என்று அரசு ஆணை இருக்கிறது. ஆனால் அந்த அரசு ஆணையை இவங்கள் யாரும் அதை மதிக்கிறது கூட கிடையாது. அப்போ இவங்க வரி விதிக்கிறாங்க, அரசாணை இஷ்யூ பண்றாங்க, நம்ம எல்லாம் வரி கட்டுறோம். அப்ப அந்த அரசாணையை நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணோம், இவங்க மட்டும் ஃபாலோ பண்றது இல்லைன்னா எப்படி நியாயமா இருக்க முடியும் சொல்லுங்க. அதே போல சென்ற வருடம் பாத்தீங்கன்னு சொன்னா வரி வசூலுக்காக இணைப்பு மையத்திற்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள். நாம் அனைத்து நலச்சங்கங்களுக்கும் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினோம். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலேயே வரி வசூல்ல முதல் மாநகராட்சி என்ற பெருமையை தாம்பரம் மாநகராட்சி ஏற்படுத்தி கொடுத்தோம். அப்போ அவங்க கோரிக்கைகள் நம்ம கோஆபரேட் பண்ணும்போது நம்மளோட கிரீவன்ஸும் நம்மளோட பிரச்சனைகளையும் சால்வ் பண்றதுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அது எடுக்கப்படுவதில்லை. அதனால அதே போல சென்ற 2016ஆம் ஆண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்க்கப்படாத கோரிக்கைகளை நாம உள்ளாட்சி முறைமையும் இருக்கு இல்லையா, ஆம்பட்ஸ்மேன், அந்த இதுக்கு அந்த இஷ்யூ நம்ம கொண்டு போனோம். அங்க கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்க, நகராட்சி கிட்ட இருந்து அறிக்கை வாங்கினாங்க, நம்ம ரிப்போர்ட் கட்டுனா கொடுத்தோம். அதன் அடிப்படையில் நகராட்சி என்பது, உள்ளாட்சி நிர்வாகங்கள் என்பது மக்களின் வரிப்பணத்தில் நடக்கின்ற நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையோடு நடக்க வேண்டும். ஆகவே எல்லாமே வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். அதே போல அது இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஒரு கேஸை ஃபைல் பண்ணோம் நம்ம இணைப்பு சார்பில். அங்கேயும் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 3 மாதத்துக்கு குறைந்தது 3 மாதத்துக்கு ஒரு கூட்டங்களை கூட்டி கலந்துரையாடல் நடத்தி மக்களின் குறைகளை போக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்தார்கள். எதையுமே இவங்க ஃபாலோ பண்ணுவது கிடையாது. ஆனா அவங்க சொல்றது மட்டும் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்மளோட குறைகள் தீர்க்கப்படாமல் நம்மகிட்ட வரி வசூலுக்கு மட்டும் கேட்பது என்பது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? ஆகவே இந்த மாநகராட்சிக்கு நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வது என்ன என்று சொன்னால், மக்கள் கொடுக்கின்ற கடிதங்களுக்கு எழுத்துப்பூர்வமான பதிலையும் அதே போல பீரியாடிக்கலா கலந்துரையாடல் கூட்டத்தை நடத்தி குறைகளை கேட்டறிந்து அந்த குறைகளுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் வரி கட்டுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. நீங்கள் சொல்லுகின்ற கோரிக்கைகளுக்கு நாங்கள் செய்தி சாய்ப்பதிலும் எந்த அர்த்தமும் இல்லை. ஆகவே வருங்காலங்களில் இதே நிலை தொடரும் என்று சொன்னால் நாங்களே முன்னின்று வரி கட்ட முடியாது என்ற ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டிய சூழ்நிலையை தயவு செய்து எங்கள் மேல் திணிக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு